हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, ख़त्मुल मुरसलीन। அவுசுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்று நவம்பர் 29, 2025 சனிக்கிழமை. இந்தியாவில் இப்பொழுது இரவு 10 மணி ஆகிறது. ஜிஎம்டிக்கு ஏற்ப இப்பொழுது பிற்பகல் 4:30 மணி. நேர்களே, இது ராஹே ஹுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேர்களே, காதியான் தாருலமானிலிருந்து லைவ் டிஸ்கஷன் ப்ரோக்ராம் ராஹே ஹுதாவின் 4 எபிசோடுகளை கொண்ட முழுமையான தொடருடன் உங்கள் முன் வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் 2வது எபிசோடாகும். இந்த முழுமையான தொடரில் நாம் அஹ்மதியா ஜமாத்தின் தோற்றுனர் சையத்னா ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் சாப் காதியானி அலி வாக்களிக்கப்பட்ட மஹதி மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உன்னதமான படைப்பு பராஹீனே அஹ்மதியா பாகம் 5 பற்றி பேசுவோம். நேர்களே, நீங்கள் அறிந்திருப்பது போன்று ராஹே ஹுதா நிகழ்ச்சி லைவாக இருப்பதுடன் ஒரு இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அதாவது நம்முடைய நேயர்கள் தம்முடைய கேள்விகள் மூலமாக நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள முடியும். நாம் இங்கே ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய கலந்துரையாடர்களுடன் சேர்த்து நம்முடைய நேயர்களுடைய கேள்விகளை ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். நம்முடைய அறிஞர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே நம்முடைய நேயர்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிப்பார்கள். நம்முடைய நேயர்கள் நம்முடன் இணைவதற்கு டெலிவிஷன் ஸ்க்ரீனில் நம்முடன் தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் டெலிஃபோன் லைன்ஸ் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். இதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ் மற்றும் இமெயில் ஆகியவற்றின் வசதியும் உள்ளது. நேர்களே, இன்றைய எபிசோடில் என்னுடன் இங்கு ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை நான் முதலாவதாக அறிமுகம் செய்து வைத்து விடுகின்றேன். மதிப்பிற்குரிய மௌலானா முகமது ஹமீத் கோசர் சாப், மதிப்பிற்குரிய மௌலானா ஷேக் முஜாஹித் சாஸ்திரி சாப் ஆகிய இருவரும் இந்த எபிசோடில் இன்று என்னுடன் கலந்து கொள்வார்கள். இருவரையும் நான் வரவேற்கின்றேன். நேர்களே, பராஹீனே அஹ்மதியா பாகம் 5 இஸ்லாத்தின் நிரந்தரமான உண்மைக்கும் ஆன்மீக மேன்மைக்குமான புதிய அறிவிப்பாகும். ஹதரத் அக்தஸ் மசீஹி முதல் இஸ்லாம் அவர்கள் மிகவும் அறிவுபூர்வமான முறையில் இஸ்லாம் மட்டுமே எல்லா காலத்தின் ஆன்மீக தேவைகளுக்கான பதிலை கொண்டிருக்கின்ற ஒரே மார்க்கம் என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள். இந்த பகுதியில் திருக்குர்ஆனின் நுட்பஞான மற்றும் கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மைத்துவத்தை எத்தகைய சான்றுகள் மூலமாக எடுத்து வைத்துள்ளார்கள் என்றால் அவை அறிவு, உள்ளம் ஆகிய இரண்டுக்கும் திருப்தியளிக்கின்றன. எதிரிகளின் ஆட்சேபனைகளுக்கான பதிலை வெறும் தர்க்க ரீதியாக மட்டுமல்லாமல் அதற்கும் மேற்பட்ட ஆன்மீக அனுபவங்கள் மற்றும் அறிவுபூர்வமான அடையாளங்கள் ஒளியில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அம்சமே இஸ்லாம் உயிருள்ள மார்க்கம் என்பதற்கான மிக பெரும் சான்றாகும். நேர்களே, இந்த சுருக்கமான முகவுரைக்கு பிறகு முதல் கேள்வியை முகமது அமித் கோசர் சாப் அவரிடம் கேட்கின்றேன். சில நேரம் ஒரு நபிக்கு இல்ஹாமை புரிவதில் ஒரு தவறு ஏற்படுகின்றது. கடுமையான போராட்டத்திற்கு பிறகு ஒரு பிழை ஏற்படுகின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட முஹம்மது இஸ்லாமும் இதற்கு என்ன விளக்கம் அளித்திருக்கின்றார்கள்? இதை பற்றி எவ்வளவு விரிவாக கூறியிருக்கின்றார்கள்? நம்ம நேயர்களுக்கு எடுத்துக்கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்முல்லாஹ். பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஒரு நிரந்தரமான ஒரு கோட்பாட்டை கூறியிருக்கின்றான். வமா குன்னா முஅஸிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா. எந்த ஒரு தூதரையும் அனுப்பாமல் நாம் எந்த ஒரு தண்டனையும் இறக்குவதில்லை. ஒரு நபி அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வரும்போதெல்லாம் 2 விதமான நற்செய்திகளை கொண்டு வருகின்றார். ஒன்று நற்செய்தியான விஷயங்கள், இன்னொன்று எச்சரிக்கையான அந்த முன்னறிப்புகள் இருக்கின்றன. நற்செய்தியான முன்னறிப்புகள், எச்சரிக்கையான முன்னறிப்புகள்.
சில நற்செய்திகளையும் வழங்கியிருக்கின்றார்கள், எச்சரிக்கையும் வழங்கியிருக்கின்றார்கள் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்கள். எச்சரிக்கையான முன்னறிப்புகள் ஒன்று, ஒரு நிலநடுக்கம் பற்றி சொல்லப்பட்டிருந்தது. ஒன்று அந்த வெளிப்படையான நிலநடுக்கம், இன்னொன்று போரை பற்றியும் கூறப்பட்டுள்ளது. மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்களுடைய இந்த முன்னறிப்புகள் பராஹின் அஹ்மதியா பாகம் 5 இருக்கின்றன. அதில் ஒரு முன்னறிப்பு என்னவென்றால், ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி ஜஅலஹு தக்கா. அல்லாஹ், அதாவது உம்முடைய இறைவனின் அந்த வெளிப்பாடு, அந்த தோற்றம் ஒரு மலையின் மீது வரும்பொழுது அது துண்டு துண்டாக்கி விடுகின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்களுக்கு இந்த இல்ஹாம் வந்தபோது இறைவன் இதற்கு எந்த ஒரு புரிதலையும் அன்னாருக்கு வழங்கவில்லை. முதல் இதற்கு என்ன விளக்கம் கொடுத்தார்கள் என்றால், மலை என்பது சிரமங்கள் எனும் மலைகள் இருக்கின்றன, அல்லாஹ் அவற்றை துண்டு துண்டாக்கி விடுவான் என்று விளக்கம் அளித்தார்கள். அடுத்த விஷயம் வளர்ந்தது. ஏப்ரல் 4, 1905 நிலநடுக்கம் வந்தது. அந்த நிலநடுக்கம் வந்த பிறகு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் மீண்டும் இந்த இல்ஹாம்களை ஆழ்ந்து செலுத்திய போது அன்னார் கூறினார்கள், இந்த இல்ஹாம் பற்றி நான் பராஹின் அஹ்மதியாவில் கூறியிருக்கின்றேன். இது நிலநடுக்கத்தை குறிக்கின்றது. இப்பொழுது இந்த நிலநடுக்கம் வந்திருக்கின்றது, 2 அழிவை ஏற்படுத்தியிருக்கின்றது. அன்னாருடைய இந்த பிரசுரம் 1905 வெளியான போது முகமது ஹுசைன் பட்டால்வி மற்றும் அவருடைய அந்த நண்பர்களான மௌலவிகள், இந்த முன்னறிப்பு, இந்த நிலநடுக்கம் என்றால் நீங்கள் 26 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, பிறகு ஏன் விளக்கமளிக்கவில்லை? அப்பொழுது நீங்கள் மலைகளின் என்று சொன்னீர்கள், கஷ்டங்களின் மலைகள் என்று கூறியிருந்தீர்கள். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்களுக்கு மிகவும் வருத்தம் ஏற்பட்டது. நல்ல ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் தவறாக இவர்கள் தவறான புரிதல் ஏற்படுத்துகின்றார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்கள் பராஹின் அஹ்மதியா பாகம் 5 இதற்கு பதிலளித்தார்கள். அன்னார் கூறினார்கள், பாருங்கள், நான் 21 வருடங்களுக்கு முன்னால் விஷயத்தை கூறினேன். நான் என் சார்பாக அதனுடைய ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருந்தேன். அந்த இல்ஹாமுக்கு அல்லாஹ் இப்பொழுது எனக்கு விளக்கம் கொடுத்திருக்கின்றான். இதனுடைய பொருள் 2 நிலநடுக்கங்கள் என்று. ஆக அன்னாரே கூறினார்கள், என் தரப்பாக எதையும் சொல்வதில்லை. ஒரு நபி தன் தரப்பாக எதையும் சொல்வதில்லை, இல்ஹாம் வருவதற்கேற்பவே கூறுகின்றார். அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஒரு கனவு வந்தால் அதை அவர் எடுத்து சொல்வார். சாதாரண மொழியில் அவர் எதை புரிகின்றாரோ அதை எடுத்து சொல்லிவிடுகின்றார். நான் சாதாரண மொழியில் அதை எடுத்து கூறியிருக்கின்றேன். ஹுசூர் கூறினார்கள், இது ஒரு சோதனையாக இருக்கின்றது மக்களுக்கு. நபியின் விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றாமல் இருக்கின்றார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள், இதை இஜ்திஹாதி கலத்தி, அதாவது அதை புரிவதில் ஏற்படக்கூடிய போராடி அதை புரிவதற்கு செய்த முயற்சிக்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த பிழையை குறிக்கின்றது. அன்னார் இதற்கு மிகப்பெரிய உதாரணமாக கண்ணியத்திற்குரிய தூதர் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய வாழ்வின் இருக்கின்றார்கள். அவர்கள் கூறினார்கள், ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டில் ஒரு உண்மையான கனவை பார்த்தார்கள். நான் பைத்துல்லாஹி வலம் வருகின்றேன். அவர்கள் கனவை பார்த்தபோது தம் சஹாபாவிடம் கூறினார்கள், துல்காதா மாதம் 1400 சஹாபா தயாராகிவிட்டார்கள். அன்னார் கூறினார்கள், நாம் எந்த ஆயுதம் எடுத்து செல்ல மாட்டோம். அரபு நாட்டின் வழக்கப்படி ஒரே ஒரு வாளை மட்டும் தொங்க விட்டுக் கொள்வோம், நாம் பயணம் புறப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 சஹாபாவோடு புறப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியான நம்பிக்கை இருந்தது. அதனால்தான் பயணத்தை ஆரம்பித்தார்கள். பைத்துல்லாவை தவாஃப் செய்து
அந்த உண்மையான கனவுக்கு ஏற்ப, எனக்கு காட்டப்பட்ட அந்த கனவுக்கு ஏற்ப நான் திரும்பி வருவேன் என்று நினைத்தார்கள். நீண்ட பயணம், 300 கிலோமீட்டர் பயணம். மக்காவுக்கு அருகில் சென்ற போது, ஏறி 8 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த போது அன்னாரை தடுத்து விட்டார்கள் மக்கள். தடுத்த பிறகு பைத்துல்லாவை வலம் வர விடாத போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பேச்சு நடக்கின்றது. பேச்சுவார்த்தை சுலா ஹுதைபியா நடக்கின்றது. ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கும் பொழுது ஹஜரத் உமர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் ஹஜரத் அபூபக்கர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கேட்டு சென்றார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் காட்டப்பட்டது நாம் பைத்துல்லாஹ் வலம் வருவோம் என்று. பிறகு நாம் ஏன் செய்ய முடியவில்லை? ஹஜரத் அபூபக்கர் அலி அன்ஹு அவர்கள் சித்திக் உண்மையாளராக இருந்தார்கள். அவர் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்களோ நான் அத்துடன் 100% ஒத்துப்போகிறேன், எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நீ நேர் சவால் கேட்கணுமோ சென்று கேட்டுக்கொள்ளுங்கள் சொன்னார்கள். உமரான் அவர்கள் தாமே சென்றார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பணிவுடன் கேட்டார்கள், ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் கனவில் பார்த்தீர்கள், இஸ்லாம் உண்மையான மார்க்கம், கனவு வஹி உண்மையான வஹியாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த கனவு நிறைவேற வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இந்த ஆண்டே நாம் பைத்துல்லாஹ் வலம் வருவோம் என்று நான் சொல்லவில்லை என்று கூறினார்கள். இந்த ஆண்டு. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வருஷம் அந்த வலம் வருவதை பற்றி இல்லை. மதீனாவில் இந்த இல்ஹாம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த புரிதல் ஏற்பட்டிருந்தால் அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள். சஹாபாவோடு வந்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற மனிதர் கேட்கின்றார், மா ஷக்கக்து ஃபில் இஸ்லாமி இல்லா ஸாலிகல் யௌம் பஸாதல் யௌம். அதாவது இஸ்லாத்தை பற்றி எனக்கு ஒருபோதும் சந்தேகம் வந்ததே கிடையாது, அந்த ஒரு நாளை தவிர. ஆனால் இந்த தவாஃப் செய்த போது அடுத்த ஆண்டு அதற்கு பிறகு மக்கா வெற்றி ஏற்பட்டது, உண்மையான முறையில் தவாஃப் நடந்தது. அப்பொழுது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எல்லா சந்தேகங்களும் அகன்று விட்டன. ஆக இந்த புரிதல் ஏற்படக்கூடிய அந்த பிழை மசீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு மௌலவிகள் தவறான புரிதலை ஏற்படுத்தி விட்டார்கள், மக்கள் மத்தியில் பரப்பி விட்டார்கள். 21 ஆண்டுகளுக்கு பிறகு கூறியிருக்கின்றார்கள். அப்பொழுது ஏன் கூறவில்லை என்று கூறினார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் மிகவும் தெளிவாக கூறிவிட்டார்கள், அது என்னுடைய ஒரு சொந்த புரிதல், நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இப்பொழுது அல்லாஹின் தரப்பிலிருந்து எனக்கு வஹி வந்திருக்கின்றது, நான் அதை விளக்கமாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இது ஒரு மிகப்பெரிய பரீட்சையாக இருக்கின்றது. பலவீனமான மக்களாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கான ஒரு சோதனையாக இருக்கின்றது. உண்மையான மக்கள், உறுதியானவர்கள் நபி மற்றும் ஹலீஃபாவுக்கு பின்னால் செல்கின்றார்கள். அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ, அவர்கள் என்ன செய்கின்றார்களோ, ஆமன்னா சத்தக்னா என்று கூறுகின்றோம், நாங்கள் அதுடன் இருக்கின்றோம். அதற்கு நாங்கள் எந்த ஒரு விளக்கமும் என் சார்பாக வழங்க மாட்டோம். அவர்கள் என்ன சொல்வார்களோ அதற்கேற்ப நாம் செல்வோம். இது புரிதல் ஏற்படக்கூடிய பிழையாகும். அதற்கு பிறகு ஹுசூர் அவர் இஸ்லாம் அவர்களுடைய ஒரு பதில் சுருக்கமாக எடுத்து கூறுகின்றேன். ஜிசாக்முல்லா தஆலா ஹஸனல் ஜஸா. என்னுடைய அடுத்த கேள்வி மதிப்புக்குரிய மௌலானா ஷேக் முஜாஹித் ஷரீஃப் சாஹிப் அவர்களிடம் என்னவென்றால், சையதுனா ஹதரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதுகின்றார்கள், இந்த இயக்கம் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கவில்லை என்றால் எப்பொழுதோ அழிந்து போயிருக்கும். கேள்வி என்னவென்றால், மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மைத்துவத்திற்கு, தம்முடைய உண்மைத்துவத்திற்கு சம்பந்தமாக சான்றுகள் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். அது என்ன சான்றுகளாக இருக்கின்றன? இதை பற்றி எடுத்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹஸனல் ஜஸா. அல்லாஹ் ஒருவரை தன் புறமிருந்து நியமிக்கும் பொழுது, அவரை தூதராக அனுப்பும் பொழுது அவருக்கு ஆதரவாக அடையாளங்களை ஏற்படுத்துகின்றான். அவருடைய உண்மைத்துவத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றான். அவருடைய துவாக்களை மற்றவர்களுடைய துவாக்களை காட்டிலும் அதிகமாக ஏற்றுக்கொள்கின்றான். இது எதனால் நடக்கின்றது என்றால், உலகத்திற்கு தெரிந்துவிட வேண்டும், அல்லாஹ் எந்த நபரை தேர்ந்தெடுத்திருக்கின்றானோ அவர் அவருடைய உண்மைத்துவத்தின் உலகத்திற்கு வெளிப்பட வேண்டும். இந்த சட்டத்தை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலேயே கூறுகின்றான். சூரா முஃமின் வசனம் 40 அல்லாஹ் இந்த விதியை பற்றி கூறுகின்றான், இன்னா ல நன்சுரு ருசுலனா வல்லஸீன ஆமனு ஃபில் ஹயாத்தி துன்யா வ யௌம யகூமுல் ஹிசாப். நாம் எம் தூதர்களுக்கு மற்றும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு
இவ்வுலகில் உதவி செய்கின்றோம், அந்த நாளிலும் உதவி புரிவோம். கடக்கு விளக்கென்று இருக்கக்கூடிய நாளில் அஹ்மதி ஜமாத்தின் தோற்றுனர் சையதுனா ஹதரத் மிர்சா குலாமத் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய உதவி, ஆதரவு மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னெடுப்புகளுக்கு ஏற்ப இந்த காலத்தில் இறைவன் புறப்பிலிருந்து அனுப்பப்பட்டிருந்தார்கள். இதைவிட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தி நபி ஆவார்கள். அன்னாருக்கு சான்றாக அல்லாஹ் எண்ணற்ற அடையாளங்களை வழங்கியிருக்கின்றான். நேரத்தை கருத்தில் கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியின் பொருத்தமாக பரஹீன் அஹ்மதியா பாகம் 5 ஒரு சில விஷயங்களை நடத்தி வைக்கின்றேன். முதல் விஷயம், பரஹீன் அஹ்மதியில் இருக்கக்கூடிய அடையாளம் 15 இருக்கின்ற பாகம் 5 இருக்கின்றது. எந்த நபர் இறைவன் தரப்பிலிருந்து அனுப்பப்படுகின்றாரோ அல்லாஹ் அவருடைய கண்ணியம், உண்மைத்துவத்தை உள்ளத்தில் பதிய வைக்கின்றான். நபிமார்களுடைய இயக்கத்தில் பாருங்கள், ஆரம்பத்தில் ஒரு குரல் இருக்கின்றது, ஒரு ஓசை இருக்கின்றது, ஒரு நபருடைய ஓசை, அதுவும் பலவீனமாக இருக்கின்றது. எதிரிகள் நினைக்கின்றார்கள் இந்த குரலை நாம் அமுக்கி விடுவோம் என்று. முழு ஆற்றலையும் பயன்படுத்துகின்றார்கள் அந்த குரல் எப்படியாவது அமுங்கிவிட வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹ்வே அந்த குரலை பறக்கின்றான், பரப்புகின்றான். எப்படிப்பட்ட வழிவகைகள் மூலமாக பரப்புகிறான் என்றால், உண்மையான இயல்பு கொண்ட உள்ளங்கள் அதன் சுற்றி ஒன்று கொடுக்கின்றன. பிறகு அந்த குரல் ஒரு திட்டமாக ஆக்கிவிடுங்க. அந்த மார்க்கம் உலகத்தில் பரவிக்கொண்டே செல்கிறது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசூல் இஸ்லாம் அவர்களும் இந்த விஷயத்தை அறிவித்த போது, அல்லாஹ் தரப்பிலிருந்து தாம் வந்திருக்கின்றோம் என்று அறிவித்த போது, அன்னாருடைய மகத்துவத்தையும் அல்லாஹ் உள்ளத்தில் பதிவைத்து கொண்டே சென்றான் கொஞ்சம் கொஞ்சமாக. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசூல் இஸ்லாம் அவர்கள் தாமே இதை பற்றி கூறுகின்றார்கள். மக்களே கேட்டுக்கொள்ளுங்கள், வானங்களையும் பூமியையும் படைத்தவனுடைய முன்னறிப்பாகும் இது. அவன் தன்னுடைய இந்த ஜமாத்தை முழு நாட்டிலும் பரப்பி விடுவான். பிறகு இதே போன்று இன்னொரு இடத்தில் கூறுகின்றார்கள், இறைவன் எனக்கு மீண்டும் மீண்டும் செய்தி அறிவித்திருக்கின்றான். அவன் எனக்கு மிகவும் மகத்துவத்தை விளங்குவான். என் மீதான நேசத்தை உள்ளங்கள் பதிய வைத்து விடுவான். என்னுடைய இயக்கத்தை முழு உலகிலும் பரப்பி விடுவான். இறைவன் என்னை பார்த்து கூறினான், நான் உமக்கு அருள் மீது அருளை வழங்குவேன். எதுவென்றால் அரசர்கள் உம்முடைய ஆடையிலிருந்து அருளை தேடுவார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசூல் இஸ்லாம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளிலேயே இந்த முன்னறிவிப்பு நிறைவேறுவதற்கான தடயங்களை பார்த்தார்கள். அன்னார் இறைவனுக்கு முன்னால் நன்றி தெரிவித்தவாறு தம்முடைய கவிதையில் கூறியிருக்கின்றார்கள், இறைவன் எப்படிப்பட்ட ஜமாத்தை எனக்கு வழங்கியிருக்கான் என்றால் என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்கின்றது. ஒரு இடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள் ஒரு கவிதையில், एक कतरा उसके फजल ने दरिया बना दिया, मैं खाक था उसी ने सुरैया बना दिया. அதாவது அவனுடைய ஒரு துள்ளி ஒரு நதியை ஓட செய்து விட்டது. நான் ஒரு மண்ணாக இருந்தேன், அவனே என்னை சூரியனாக ஆக்கிவிட்டான். மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகி கிட்டத்தட்ட 125 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த ஒரு நூற்றாண்டுக்கு மேற்பட்ட காலத்தில் அஹ்மதியா அமைப்பு காதியான் என்ற பெயர் தெரியாத ஒரு இடத்திலிருந்து 200 நாடுகளில் பரவிவிட்டது. ஒருங்கமைக்கப்பட்ட முறையில் முழு உலகத்திலும் இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்தின் தர்பியத் தொடர்கின்றது. இதைவிட முன்னைத்துவம் வேறு என்ன இருக்கின்றது பார்ப்பதற்கு. பிறகு இதே பராஹீன் அஹ்மதியாவில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இந்த ஒரு கோட்பாட்டை கூறியிருக்கின்றார்கள். தம்முடைய இயக்கத்தின் உண்மை தொடர்பாக உலகத்தில் எத்தனை நபிமார்கள் வந்திருக்கின்றார்களோ, தூதர்கள் வந்திருக்கின்றார்களோ, அவர்களுடைய உண்மைக்கு அல்லாஹ் எந்த சான்றுகள் வழங்கியிருக்கின்றானோ அந்த எல்லா அடையாளங்களையும் அல்லாஹ் எனக்காகவும் நிரூபித்திருக்கின்றான். திருக்குர்ஆனில் பாருங்கள், அல்லாஹ் கூறுகின்றான், சூரா முஜாதலா வசனம் 22, கதபல்லாஹுல் அகலிபன்ன அனவருசுலி இன்னல்லாஹ கவியுன் அசீஸ். அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்றான், தன் மீது கடமையாக்கி இருக்கின்றான், நானும் என் தூதரும் கண்டிப்பாக வெற்றி பெற்றே தருவோம். இறைவன் ஆற்றல் பெற்றவனாவான். இறைவன் இன்னொரு விதியை கூறியிருக்கின்றான், தம் தரப்பிலிருந்து ஒரு விஷயத்தை ஏற்படுத்திவிட்டால், இறைவன் தரப்பிலிருந்து ஒருவர் வரவில்லை தானாக சொல்லிவிட்டார் என்றால், சூரா அல் ஹாக்காவில் அவரை பற்றி கூறப்பட்டுள்ளது, அவரை அல்லாஹ் அழித்து விடுவான். இந்த 2 விஷயத்தை ஒன்றுபடுத்தி பாருங்கள். உண்மையான தூதர் எப்பொழுதும் மேம்படுகின்றார். அவருக்கு நிகராக பொய்யாக வாதிடக்கூடிய தூதன், தன் சார்பாக விட்டுக்கட்டக்கூடிய ஒரு மனிதன் அழிந்து விடுவான். மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இந்த ஜமாத்தின் உண்மைத்துவத்திற்கான
விஷயத்தை எடுத்து வைக்கின்றார்கள். ரொம்ப தூரம் செல்ல தேவையில்லை. பொருள் தியாகத்தை பற்றி எடுத்துக்கொள்ளுங்கள். துவக்கத்திலிருந்து இன்று வரை இந்த ஒரு நூற்றாண்டில் உலகத்தில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. 2 உலகப் போர் நடந்திருக்கின்றன. எண்ணற்ற நோய்கள் வந்திருக்கின்றன. கொரோனா இருக்கின்றது. இன்னும் எத்தனையோ நோய்கள் இருக்கின்றன. ஜமாத் அஹ்மதியாவுடைய அந்த பொருள் தியாகம் எப்பொழுதும் நிலை பெற்றிருக்கின்றது. அது முன்னேறிக்கொண்டே செல்கின்றது. இதுவும் இந்த விஷயத்திற்கு உண்மைத்துவத்திற்கு ஒரு சான்றாக இருக்கின்றது. அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளத்தில் போடுகின்றான் அவர்கள் தங்களுடைய பொருளை தியாகம் செய்வதற்கு. பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவருடைய உண்மைத்துவத்திற்கான ஒரு மிகத்துவமிக்க ஒரு சான்று 1894 ரமலான் மாதத்தில் குறிப்பிட்ட நாட்களில் சூரிய சந்திர கிரகணம் இருக்கின்றது. இந்த அடையாளங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவை என்றால், குளுமையான உள்ளத்துடன் கவனமாக ஆழ்ந்து நிதானமாக சிந்தித்து ஒரு மனிதர் 2 நாள் அழுது துவா செய்து யோசிப்பார் என்றால், மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாதவரால். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பராயினே அஹ்மதியா என்னும் இந்த நூலிலேயே முகமது ஹுசைன் பட்டால்வி சாஹிப் பற்றி கூறுகின்றார்கள். அவர் எதிர்ப்பில் முன்னணியில் இருந்தார். எல்லா எதிரிகளையும் கூறுகின்றார்கள். தம்முடைய உண்மையை பற்றி கூறுகின்றார்கள். கடைசியில் நான் மௌலவி அபு சயீத் முகமது ஹுசைன் சாஹிப் மெஹஸ் அல்லாஹுக்காக மட்டுமே அவருக்கு நான் அறிவுரை கூறுகின்றேன். நீங்கள் வயசின் கடைசி எல்லை அடைந்து விட்டீர்கள். இறைவனுக்கு எதிராக அருவருப்பான தந்திரங்களை விட்டுவிடுங்கள். நீங்கள் வன்மையை வக்கிரத்தை மேற்கொண்டிருக்கின்றீர்கள், காழ்ப்புணர்ச்சி மேற்கொண்டிருக்கின்றீர்கள், எல்லா சதித்திட்டங்களையும் மேற்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தோல்வி அடைந்திருக்கின்றீர்கள். நான் இட்டுக்கட்டவனாக இருந்தால் எங்கேயாவது உங்களுக்கு உதவி கிடைத்திருக்கும். நான் இட்டுக்கட்டவனாக இருந்திருந்தால் எங்கேயாவது உங்களுக்கு தட்டுப்பட்டிருக்கும். நான் எப்பொழுதும் அழுது போயிருப்பேன். தினமும் இறைவன் மீது இட்டுக்கட்டக்கூடிய ஒரு நபர், தானே ஒரு இட்டுக்கட்டக்கூடியவர், இறைவனுடைய வஹி என்று எனக்கு வந்திருக்கிறது என்று சொல்பவர், அப்படி தீயுடைய மனிதர் நாய்கள், பன்றிகள் மற்றும் குரங்களை விட மோசமானவர். பிறகு எப்படி இறைவன் அவருக்கு உதவி செய்வான்? இது மனிதருடைய செயலாக இருந்திருந்தால், மனிதருடைய வணிகமாக இருந்திருந்தால், இறைவன் தரப்பிலிருந்து இல்லாமல் இருந்தால், பிறகு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 25 ஆண்டுகள், இன்னும் சொல்ல போனால் அதை விட பெரிய காலமாகிவிட்டது. நான் வாதம் புரிந்து நான் இறைவன் தரப்பிலிருந்து வந்திருக்கின்றேன். இந்த வாதத்திற்காக ஒரு உலகமே எதிர்க்க வந்தது. நான் இறைவன் தரப்பிலிருந்து இல்லாமல் இருந்திருந்தால் என்னை அழிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்வதற்கு எந்த தேவையும் கிடையாது. நானே என்னுடைய இட்டுக்கட்டுதல் மற்றும் என்னுடைய இந்த செயல்களின் தீய விளைவின் காரணமாக அழிந்து போயிருப்பேன். அறிவு இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு இட்டுக்கட்டக்கூடியவருக்கு இந்த அளவுக்கு நீண்ட கால அவகாசம் கொடுப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வருகை அவர்களுடைய அந்த நுபுவத் காலத்தை விட அதிகமாக இருக்கக்கூடிய நபர் உயிருடன் இருக்க முடியாது. அவ்வாறு வாதிட்டு பராயினே அஹ்மதியா பாகம் 5 பக்கம் 293. இதுதான் சுருக்கமாக மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இது சம்பந்தமான இந்த ஜமாத்தின் உண்மைத்துவத்திற்காக கூறிய இந்த விஷயங்கள். இன்று இந்த அமைப்பின் ஹலீஃபா ஹஜரத் ஹலீஃபத்துல் மஸீஹ் ஹாமிஸ் சையதுல்லாஹு தஆலா பின் நஸ்ருல் அசீஸ் அவர்கள் முழு உலகிலும் இந்த விஷயத்தை எடுத்து வைக்கின்றார்கள். இஸ்லாத்தின் உண்மைத்துவத்தை, அஹ்மதியத்தின் அழகான போதனையை முழு உலகத்திலும் எட்ட வைக்கின்றார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நேர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு டெலிஃபோன் காலர் இணைந்து விட்டார்கள். ஜெர்மனியிலிருந்து மதிப்பிற்குரிய ஹாலிதா ரானா சாஹிபா அவர்கள் டெலிஃபோனில் இருக்கின்றார்கள். வாருங்கள், அவருடைய கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஹாலிதா ரானா சாஹிபா. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹுசூருக்கும் அதிகம் சலாம் கூறிக்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய டீமுக்கும் நன்றி தெரிவிக்கிற சலாம் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. என்னுடைய கேள்வி, முதலில் முஜத்திதுக்கான வாதம் உரித்தார்கள், பிறகு நபூத்து, பிறகு பனி ஆதம், கபி மூசா, ஈசா, என்னுடைய எண்ணற்ற அடையாளங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். இதனுடைய பொருள் என்ன? ஜஸாக்குமுல்லா. ஷேக் முஜாஹித் சாஸ்திரி அவர்களிடம் இந்த கேள்விக்கு மனு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த கேள்வி என்னவென்றால், மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு கவிதை இருக்கின்றது. நான் சில வேளை ஆதமாக, மூசாவாக, யாக்கூபாக இருக்கின்றேன், இப்ராஹிமாக இருக்கின்றேன். என்னுடைய
சந்ததிகள் ஏராளமானவை. மசீம் அலி இஸ்லாம் அவர்கள் முழு சமுதாயத்திற்காக முழு உம்மத்துக்காக நபியாக இருக்கின்றால் எப்படி இதற்கான பதிலளிக்குமாறு இருக்கிறேன். ஜிசாக்குமுல்லா. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீம் இஸ்லாம் அவர்களுடைய அந்தஸ்து மற்றும் மேன்மையை புரிந்து கொள்வதற்காக நாம் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு படித்தரத்திலும் நான் பதிலளிக்கின்றேன். சூரா ஜும்மாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டாவது வருகையை பற்றி கூறப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் வருகையில் ரஹ்மத்துல் ஆலமீனாக வந்து வருகை தந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டாவது வருகை இறுதி காலத்தில் வந்தது. அதுவும் முழு உலகத்திற்காகவும் இருந்தது. இரண்டாவது பாருங்கள், மசீம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வஹீயில் எப்படி முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். மசீம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வஹீ இருக்கின்றது. உலகத்தில் ஒரு எச்சரிப்பாளர் வந்தார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இறைவன் அவர் ஏற்றுக்கொள்வான். மிகவும் வலுவான தாக்குதல் மூலம் அவருடைய உண்மையை வெளிப்படுத்துவான். இந்த ஹக்கீகத்துல் வஹீரி மசீம் அலி இஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பராயணாம்தி உடைய துவக்கத்தில் கூறியிருக்கின்றார்கள். இதில் ஆரம்பத்தில் கூறியிருக்கின்றார்கள், உலகத்தில் ஒரு எச்சரிப்பாளர் வந்தார். ஒரு பகுதிக்காக வரவில்லை மசீம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வருகை. பிறகு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீம் இஸ்லாம் அவர்கள் தம்முடைய வாதங்கள் எடுத்து கூறினார்கள். லெக்சர் சியால்கோட்டை படியுங்கள். ஒரு மிக பெரும் சபையில் அறிவு செய்தார்கள். என்னுடைய வருகை முஸ்லிம்களுக்காக கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் கிடையாது, முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஆகிய அனைவருக்காகவும் இருக்கின்றது, ஹிந்துக்கள் ஆகிய அனைவருக்கும் இருக்கின்றது. முன்னோர்களும் இதை பற்றி கூறியிருக்கின்றார்களா? ஷியாவுடைய சான்றோர் ஜாஃபர் சாதிக் அவர்கள் கூறுகின்றார்கள், இமாம் மஹதி வெளிப்படும் போது காபாவில் இருப்பார்கள். மக்களிடம் கூறுவார்கள், மக்களை கேளுங்கள், ஆதம் ஷீதை பார்க்க வேண்டுமென்றால் நானே பார்த்து கொள்ளுங்கள். எவர் நூஹ் மற்றும் அவருடைய மகன் சாமை பார்க்க முடியாது, அது நானாவேன். இப்ராஹீம் அவருடைய மகன் இஸ்மாயிலை பார்க்க வந்தால் அது நானாவேன். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றும் பல்வேறு நபிமார்களை பற்றி கூறுகின்றார். கடைசியில் கூறுகின்றார், என்னுடைய அழைப்பை ஏற்படுத்திக் நான் இமாம் மஹதியை அறிவிப்பு செய்வார். எப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி கூறுகிறால் அதை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. திருக்குறானிலிருந்தும் நிரூபணமாகின்றது, ஹதீஸ்களிலிருந்தும் நிரூபணமாகின்றது, மசீம் அலி இஸ்லாம் அவருடைய வஹீன் மூலமாக நிரூபணமாகின்றது, முன் சென்ற சான்றோர்கள் மூலமாக நிரூபணமாகின்றது. முழு உலகத்திற்கான வருகையாக இருந்தது. அன்னாருடன் அல்லாஹ் பல்வேறு நபிமார்களின் சிறப்புகளை வைத்து விட்டான். இஸ்லாத்தில் மட்டுமல்ல, இதையும் விலகி நாம் பார்த்தோம் என்றால் வரக்கூடிய அந்த வாக்களிக்கப்பட்டவரை பற்றிய முன்னெடுப்புகள் இருக்கின்றன. இந்துக்களை பற்றி இருக்கின்றது, கல்கியை பற்றி உலகளாவியதாக இருப்பார் என்று கூறப்படுறது. மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கின்றது. அதில் அத்தியாயம் எண் 100 கூறப்பட்டுள்ளது. வாரப்படுவர் பற்றி சதர்வ விஜய் ராதா சக்கரவர்த்தி பவிஷ்யதா. வரக்கூடிய அந்த மார்க்கத்தை வெற்றி கொள்ளக்கூடியவர் சக்கரவர்த்தியாக இருப்பார். ஒரு பகுதி வரை இருக்க மாட்டார், அவர் மிகப்பெரிய பேரரசராக இருப்பார். இந்த கவிதையிலும் தெரிய வருகின்றது, ஓரிடத்திற்காக கிடையாது, முழு உலகத்திற்காக இருக்கின்றார்கள். எண்ணற்ற நபிமார்களை பற்றி மேன்மை வைத்திருக்கின்றான் அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நேர்களே, இன்னொரு டெலிஃபோன் காலர் நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார்கள். இந்தியாவிலிருந்து குரேஷி அப்துல் ஹக்கீம் சாப் இப்பொழுது டெலிஃபோன் லைனில் இருக்கின்றார்கள். வாருங்கள், நாம் அவருடைய கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். குரேஷி அப்துல் ஹக்கீம் சாப். வலைக்கம் அஸ்ஸலாம். என்னுடைய பணியோட வேண்டுகோள் என்னவென்றால், ஹமீத் கௌசர் சாப் அவர்களிடம் இந்த கேள்விக்கு பதிலளிக்குமாறு கேட்கிறேன். கேள்வி என்ன கேள்வி கேட்டார்கள்? அற்புதம் மற்றும் அடையாளத்தில் என்ன வித்தியாசம் என்று கேட்கின்றார்கள். அற்புதம் நபிமார்களோடு மட்டும் இருக்கின்றதா, அல்லது சாதாரண மக்களுக்கு கூட இந்த அற்புதம் வழங்கப்படுமா? உதவிக்காக அல்லாஹ் வழங்குவானா? ஜஸாக் அல்லாஹ். அற்புதம் மற்றும் அடையாளம்.
அடையாளம் அரபு மொழியில் நாம் கூறினால் ஆயத்துன் என்று கூறப்படுகின்றது. அடையாளத்துக்காக மோஜிசா என்பது எப்படிப்பட்ட ஒரு அடையாளம் என்றால், அதற்கு நிகரானதை கொண்டு வர முடியாமல் தோற்றுப்போவது எதிரிகள். இந்த சிறிது வித்தியாசம் இருக்கு, நான் தெளிவுபடுத்தி விடுகின்றேன். அடையாளம் அல்லாஹின் தரப்பிலிருந்து ஒரு குறிப்பான மனிதனுடைய உண்மைத்துவத்திற்காக வெளிப்படுத்தப்படுகின்றது. உதாரணமாக ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னலி மஹதீனா ஆயத்தைனி. ஆயத்துன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. நம்முடைய மஹதிக்கு 2 அடையாளங்கள் இருக்கின்றன. இங்கு ஆயத்துன் வந்திருக்கின்றது, இங்கு மோஜிசா என்ற சொல் வரவில்லை. இங்கு அடையாளம் என்ற சொல் வந்திருக்கின்றது. ஆயத்துன் அடையாளம் என்பது எதுக்கு சொல்லப்படுகின்றது என்றால், அதை பார்த்து மனிதன் தன்னுடைய சேர்மிடத்தை எட்டுவது. நாம் பார்ப்போம், எங்காவது எல்லைக்கல் போடப்பட்டிருக்கும், மைல்கல் போடப்பட்டிருக்கும். இது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. திருக்குறளும் பாருங்கள், ஒரு இடத்துல உருண்டையாக ஒரு அடையாளம் இருக்கும். இது ஆயத்து என்பதனுடைய சுருக்கமாகும். இங்கு வரை ஒரு அடையாளம் முடிவடைகின்றது, ஒரு ஆயத் முடிவடைகிறது. இதுதான் ஆயாத் என்று சொல்லப்படுகின்றது. அடையாளங்கள் அவை எட்டி மனிதன் இறைவன் வரை சென்றடைகின்றான். இன்னொன்று அற்புதம். அற்புதம் அஜாசா என்ற சொல்லிருந்து வந்தது, மோஜிசா. அதாவது அதற்கு நிகரானதை கொண்டு வர முடியாமல் எதிரி தோற்றுப்போவது, அதுதான் அற்புதம். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை, சிறப்பை எடுத்து வைக்க முடியாமல் தோற்றுப்போவது. உதாரணமாக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவருடைய நூல் பராயின் அஹ்மதியா இருக்கின்றது. இது என்னால் ஒரு அற்புதமாக எடுத்து வைத்தார்கள். இதற்கு நிகரானதை யாராலும் கொண்டு வர முடியாது என்று கூறினார்கள். இதுவும் ஒரு அற்புதமாகும். இது போன்ற அற்புதங்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவருடைய வாழ்வில் அதிகமாக இருக்கின்றன. அடுத்து ஒரு கேள்வியும் வரும், அதில் இதை பற்றி மேற்கொண்டு விளக்கம் வந்துவிடும். வேறு எதிர் யாராலும் காட்ட முடியுமா அற்புதத்தை என்றால், அல்லாஹுடைய ஹலீஃபாக்கள், நிறை நெருக்கம் பெற்ற மக்களே நேசர்கள், மஸீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு முன்னாலும் மக்கள் அற்புதத்தை காட்டியிருக்கின்றார்கள். அதில் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு முதல் கலீஃபா அவர்கள், 2வது கலீஃபா அவர்கள், இவருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கும் பொழுது எண்ணற்ற துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றன. அவை மோஜிசாத்தாக, அற்புதங்களாக இருக்கின்றன. அதுவும் குலஃபாவுடைய ஹக்கில் நிறைவேறுகின்றன. 5வது கலீஃபத்துல் மஸீஹ் நஸ்ரஹுல்லாஹ் நஸ்ரன் அசீஸா அவர்களுடைய பல நிகழ்வுகள் இருக்கின்றன. அதை மக்கள் எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அது எல்லாம் அற்புதங்களாக இருக்கின்றன. உதாரணமாக ஒரு நோயாளியை டாக்டர் சிகிச்சையை செய்ய முடியாது என்று சொல்லிவிடுகின்றார், ஹுசூர் துஆ செய்கின்றார்கள். இது போன்ற ஒரு குணமடைதல், டாக்டர் சிகிச்சையே செய்ய முடியாது, சிகிச்சையே கிடையாது என்று சொல்லிவிடும்போது 5வது கலீஃபத்துல் மஸீஹ் அல்லாஹ் தஆலா நஸீஸ் அவர்களுடைய துஆவின் காரணமாக அந்த நபர் குணமடைகின்றார். இது அற்புதம் இல்லை என்றால் வேறு என்ன? இதே போன்று ஒரு எக்ஸாமில் ஒரு தேர்ச்சி பெறவில்லை, ஒரு குறிப்பான துஆவின் காரணமாக ஒரு பாஸ் ஆகி கொடுக்கின்றார். இது போன்ற துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதன் மூலமாக பல அற்புதங்கள் இருக்கின்றன. ஹுசூருடைய இந்த எல்லா சம்பவங்களையும் சேர்த்தால் இது போன்ற என்னுடைய 1-2 சொற்பொழிவுகள் இருக்கின்றன, அதை எல்லாம் கூறப்பட்டிருக்கின்றன. ஹுசூர் அய்யதுல்லாஹ் தஆலா அவர்களிடம் துஆ செய்வதன் மூலமாக அல்லாஹ் எப்படி அற்புதங்களை ஏற்படுத்துகின்றான். அடுத்த ஒரு கேள்விக்கான பதிலும் இந்த விஷயம் வந்துவிடும் விளக்கம். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நிகழ்ச்சியை முன்னெடுத்து சென்றவர் அடுத்த கேள்வி மதிப்புக்குரிய மௌலானா முஹம்மது ஹமீத் கௌசர் சாஹ் அவரிடம் என்னவென்றால், சையதுனா ஹஜ்ரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஒவ்வொரு நபியுடைய எதிரியும் அந்த நபி எந்த ஒரு அற்புதமும் வெளிப்படவில்லை அதனிடமிருந்து என்று வாதம் புரிகின்றார். கேள்வி என்னவிட, இந்த ஆட்சேபனைக்கு மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்கள் தம்முடைய உண்மைத்துவம் தொடர்பாக என்ன பதிலை வழங்கியிருக்கின்றார்கள்? நேர்களுக்கு எடுத்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். விஷயம் என்னவென்றால், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் பராஹினே அஹ்மதியா பாகம் 5 சில முன்னறிப்புகளை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள்.
கடந்த 4 பாகங்கள் பராயண அஹ்மதியாவில் இருந்தன. அதில் சொல்லப்பட்டிருந்த முன்னறிவிப்புகள் எப்படி நிறைவேறின அதை பற்றியும் முஸ்லீம் அலி இஸ்லாம் அவர்கள் பராஹின அஹ்மதியா பாகம் 5 எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். அதற்கு ஹுசூர் அவர்கள் நுஸ்ரத்துல் ஹக் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹிலிருந்து எப்படி உதவி வருகின்றது? இந்த கேள்வி முகமது ஹுசைன் பட்டால்வி மற்றும் அவர் போன்ற அந்த மௌலிகள் சார்பாக இருக்கின்றது. வினோதமான விஷயம், அற்புதம் வெளிப்படவில்லை. எப்படி இந்த மக்கள் உலகத்தில் வாழ்கின்றார்கள்? ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்களுடைய மிகப்பெரிய அற்புதம் பராஹின அஹ்மதியாவை எழுதினது. 300 சான்றுகளை திருக்குரானுடைய உண்மைத்துவம் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மைத்துவத்திற்காக கொடுத்திருக்கின்றார்கள், அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். எத்தனை சான்றுகளை நான் இதில் வழங்கியிருக்கின்றனவோ, எந்த மதத்தை சேர்ந்தவர் இந்த அளவு சான்றை காட்டினாலும் சரி, நான் அவருக்கு 10,000 ரூபாய் கொடுப்பேன். முகமது ஹுசைன் பட்டால்வியுடைய ரிவ்யூ இருக்கின்றது. 1-2 பக்கம் மிகவும் அருமையாக எழுதியிருக்கின்றார். இது போன்ற ஒரு நூல் 1300 ஆண்டுகள் எழுதப்படவில்லை. இவ்வளவு பெரிய அற்புதம் அவருடைய கையில் இருக்கின்றது. அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். பிறகு சொல்கின்றார், எந்த ஒரு அற்புதத்தையும் காட்டவில்லை என்று. வினோதமான விஷயமாக இருக்கின்றது. இவ்வாறு இருப்பினும் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் பராஹின அஹ்மதியாவின் 4 பாகங்களை எழுதியிருக்கின்றார்கள். இது ஒரு முதல் அற்புதமாகும். இந்த அற்புதங்கள் மட்டுமில்லாமல் பராஹின அஹ்மதியாவுடைய 4 பாகங்களில் ஹுசூருடைய ஒரு முன்னறிவிப்பு இருக்கின்றது. அதை பாகம் 5 ஹுசூர் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். முன்னறிவிப்பு என்னவென்றால், யாத்தீக மின் குல்லி ஃபஜின் அமீக் யாத்தூன மின் குல்லி ஃபஜின் அமீக். தூரத்திலிருந்து மக்கள் வருகின்றன, சந்தாக்கள் வரும். தொலை தூரத்திலிருந்து மக்கள் வருவார்கள். எவ்வளோ அதிகமாக வருவார் என்றால் வழி குழியடைந்துவிடும். எப்படிப்பட்ட காலத்தில் என்றால் ஹுசூர் கூறுகின்றார்கள், நான் ஏழையாக இருந்தேன், ஆதரவற்றவனாக இருந்தேன், யாரும் அறியாதவனாக இருந்தேன். காதியான் எங்கே இருக்கின்ற யாருக்குமே தெரியாது. இது அந்த காலம். இந்த முன்னறிப்பு செய்யப்படும் பொழுது யாருக்குமே தெரியாது. மிர்சா குலாம் அஹமது சாப் காதியான் யார், காதியான் எங்கே இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. இப்பொழுது நிலைமை என்னவென்றால், இப்பொழுது பார்க்கின்றீர்களா, உலகம் மக்கள் எப்படி திரும்புகின்றார்கள்? எக் மர்ஜே காஸ் யஹி காதியா ஹுவா. முன்னறிவிப்பு நிறைவேறவில்லையா? அடையாளம் வெளிப்படவில்லையா? அடையாளம் வெளிப்படவில்லை என்று கூறுகின்றார். வினோதமான விஷயம். இன்னொரு இடத்தில் ஹுசூர் கூறுகின்றார்கள், அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் கூறினான், நான் ஒரு தப்லீகை பூமியின் எல்லை வரை எட்ட வைப்பேன். இது எந்த காலத்தின் விஷயம் என்னவென்றால், அன்னாருடைய வீட்டுக்கு முன்னால் சுவர் எழுப்பி அன்னாருடைய வழி தடுக்கப்பட்டது. வீட்டிலிருந்து நீங்கள் வெளியேறி காட்டுங்களேன், பிறகு பூமியின் எல்லை வரை எட்டலாம் என்று கூறினார்கள் எதிரிகள். மற்ற எல்லாரும் அவர்களோடு இணைந்திருந்தார்கள். எல்லாரும் கூட்டு சதி செய்தார்கள். மசூத் இஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள்? அல்லாஹ் அன்னாருக்கு ஏற்கனவே கூறிவிட்டான், நான் தப்லீகை பூமியின் எல்லை வரை எட்ட வைப்பேன் என்று கூறிவிட்டான். பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் கூறுகின்றான், நான், வேற யாரும் கிடையாது. உம்முடைய ஆற்றலாக உம்மால் செய்ய முடியாது. நான் உமது தூதுச்செய்தியை பூமியின் எல்லை வரை எட்ட வைப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்று இந்த காலத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த இல்ஹாமுக்கு எவ்வளோ காலம் ஆகிவிட்டது. எல்லா சுவர்களும் உடைந்தன, எல்லா தடைகளும் நீங்கின. உலகத்தின் எல்லை வரை அஹ்மதியா ஜமாத்தின் தூது செய்தி சென்றடைந்திருக்கின்றது. இந்த காலத்தில் இந்த இல்ஹாமுக்கு உரியவர் சையதுனா ஹதரத் 5வது ஹலீஃபத் அல் மசி ஐயதுல்லாஹு தஆலா பின் அஸீஸ் அவர்கள் ஆவார்கள். அவர்களுக்கு இந்த இல்ஹாம் 100 விழுக்காடு பொருந்துகின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், நான் உமது தூது செய்தியை பூமியின் எல்லை வரை எட்ட வைப்பேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஹுசூர் ஐயதுல்லாஹு தஆலா பின் அஸீஸ் ஜுமா அன்று குத்பா கொடுக்கும் பொழுது பூமியின் எல்லை வரை அந்த குத்பா சென்றடைகிறதா இல்லையா?
சென்றடைவது ஒரு தனி விஷயம். பூமியின் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அகமதியும் காது கொடுத்து அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். செவி அவர் கேட்டன்படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்கின்றார். ஹுசூர் நேற்று ஒரு குத்பா வழங்கினார்கள். தபூக் போர் சம்பந்தமாக சூரா தௌபாவின் விளக்கத்தை எடுத்து கூறினார்கள். நிகரற்ற விளக்க உரை. எப்படிப்பட்ட பாடங்கள் இருக்கின்றன, முன்மாதிரி இருக்கின்றன என்றால் ஜமாத் மக்களுக்கு அந்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது. இந்த எதிரிகள், நயவஞ்சகர்கள் செய்தவர்கள் மற்றும் சோம்பேறிகளாக இருந்த முஸ்லிம்கள் செய்தார்கள். அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளானார்கள். பிற்காலத்தில் அவர்கள் சோம்பேறிகளாக இருந்தவர்கள் அல்லாஹ் கொன்றுவிட்டான். இந்த மக்கள் எத்தனை எதிரிகள் இருக்கின்றார்களோ, எவ்வளவு தடைகள் இவர்கள் ஏற்படுத்தினாலும் சரி, ஒவ்வொரு நாட்டிலும் அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதி நிறைவேற்றினானா இல்லையா? நானும் தூது செய்தியை பூமியின் எல்லை வரை எட்ட வைப்பேன். இன்று எட்ட வைக்கிறானா இல்லையா என்று பாருங்கள். இவர்களுடைய எல்லா தடைகளும் எங்கே போன? இங்கு எங்கே சென்றன இவர்களுடைய சுவர்கள்? இவர்களுடைய சட்டங்கள் எங்கே சென்றன? சில நாடுகள் டிஷ் போடக்கூடாது, டிஷ் அணைக்கக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது என்று சட்டம் போட்டார்கள். அப்படி இருந்தும் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஏற்பாட்டை வழங்கினான் என்றால், ஒவ்வொரு அகமதி வரையும் ஒரு கைர் அஹமதியாக இருக்கக்கூடிய நல்லியல்பு கொண்ட கைர் அஹமதி வரை ஹரிஃபத்து செய்யதோ அல்லாஹ் அவர்களுடைய தப்லீகி என்று சென்று சேர்கின்றது. ஹுசூருடைய தூது செய்து சென்றடைகின்றது. எவ்வளவு பெரிய சான்றாக இருக்கின்றது. அதை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். பிறகு அது அல்லாமல் இந்த மக்கள் இதை நிராகரித்து கொண்டே சென்றார்கள் என்றால், இவ்வளவு தடைகள் இருந்தும் தப்லீக், ஒவ்வொரு பகுதியிலும் தப்லீக் நடக்கின்றது. ஒவ்வொரு எதிர்ப்பும் இருந்தும் ஹதரத் ஹலீஃபத்துல் மஸீ ஐயதுல்லாஹு தஆலா பின் நஸ்ருல் அஸீஸ் அவர்களுடைய அந்த தூது செய்தி, ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவருடைய தூது செய்தி, அது மக்கள் வரை சென்றடைகிறது. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் இந்த மக்களுக்கு அது தென்படுவதில்லை. எங்களுடைய இந்த நிலையை பார்த்து சில வேளை வியப்பு ஏற்படுகின்றது. ஹதரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மக்கத்து காஃபிர்கள் இருந்தார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷேக் அபி தாலிபில் அடைபெற்றிருந்தார்கள், சிறை பெற்றிருந்தார்கள். அந்த குறுகிய இடத்தில் இருந்தார்கள் அபு தாலிபில். முஸ்லிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் துவா செய்வேன், அடையாளம் காட்டுவேன் என்று கூறினார்கள். அடையாளத்தை காட்டினார்கள். திருக்குர்ஆனில் பற்றி கூறப்பட்டிருக்கின்றது, இக்தரபத்தி ஸஅத்து வன்ஷக்கல் கமரு வ அன் யரவ் ஆயதன் யுரிசு வ யக்ரிசு சிஹ்ரு முஸ்தமர். நேரம் நெருங்கிவிட்டது. நிலவு பிளந்து விட்டது. நிலவு பிளந்ததே அந்த பார்க்கின்றார்கள். இன்ஷிகாக். ஆனால் என்ன விஷயம் கூறுகின்றார்கள், இது ஒரு அற்புதமாகும். சிஹ்ரு முஸ்தமர், தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விந்தையாக இருக்கின்றது, மாயாஜாலமாக இருக்கிறார்கள். மாயவத்தை என்று கூறுகின்றார்கள். அல்லாஹ் தான் பின்னால் இருக்கின்றான். அவன் வாக்குறுதி அளித்தான், நானும் தூது செய்தியை பூமியின் எல்லை வரை எட்ட வைப்பேன். நல்லியல்புடைய மக்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் அவர்களுக்கு அகமதியத்தை புரிய வைக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றான். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். இது சூரா சஃபில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இவர்கள் ஒளியை அணைக்க விரும்புகின்றார்கள். வல்லாஹ் முத்திம்மு நூரிஹி. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அந்த ஒளியை முழுமைப்படுத்தியே தீருவான். அதை அவன் செய்கின்றான். ஆகவே சுருக்கமாக இதை பற்றி நான் கூறுகின்றேன். அற்புதம் காட்டவில்லை என்று சொல்வது, பாருங்கள், அந்த காலத்திலேயே இந்த பராஹின் அஹ்மதியா பாகம் 5 எழுதிய அந்த காலத்தில் ஹக்கீகத்துல் வஹீ முஸ்லிம் எழுதினார்கள். ஜூலை 16, 1906 ஹுசூர் எழுதியிருக்கின்றார்கள், நான் இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், என் மீது அல்லாஹின் 3 லட்சம் அடையாளங்கள் இருக்கின்றன, என் மூலமாக வெளிப்பட்டன. நான் தனித்தனியாக காட்டினால் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், என் மீது நீங்கள் பழி சுமத்துகின்றீர்கள். இந்த
மிருகத்தனத்தை விட்டுவிடுங்கள், என் பக்கம் வாருங்கள், நான் உங்களுக்கு எழுத்துப்பூர்வமான சான்றுகளை வழங்குகின்றேன். திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸிலிருந்து என்னுடைய உண்மைத்துவத்திற்கான சான்றை கேட்டால் அதையும் நான் வழங்குவேன். அற்புதங்களை கேட்டாலும் நான் உங்களுக்கு காட்டுகின்றேன், அடையாளங்களை காட்டாலும், நான் முன்னறிப்புகளை கேட்டாலும் சரி, நான் நிறைவேறிய முன்னறிப்புகளையும் காட்டுகின்றேன். ஒரு முன்னறிப்பு கூட நிறைவேறவில்லை என்று உங்களால் சொல்ல முடியாது. இவ்வளோ பெரிய சேலஞ்ச் 1906 கொடுத்தார்கள். 3 லட்சம் அடையாளங்கள், அற்புதங்கள், மேன்மைகள், சிறப்புகளை பற்றி இறைவன் மீது ஆணையிட்டு வழங்கினார்கள். ஹக்கீகத்துல் வஹி அப்பொழுது வெளியாகியிருந்தது. ஏன் அப்பொழுது வரவில்லை இவர்கள்? அங்கே வினோதமான விஷயத்தை கூறியிருக்கின்றார்கள். நான் சில பேரை வியப்படைகின்றேன். இவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களை பெற்றார்கள், ஏன் முஹம்மது இஸ்லாமிடம் வரவில்லை? வந்து ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அடையாளத்தை கேட்டிருக்கலாமே. ஒரு பிரிவு இருந்தது, ஹதரத் வாக்களிக்கப்பட்ட முஹம்மது இஸ்லாமிடம் வந்தது. வந்து அன்னாரிடம் அடையாளங்களை கேட்டது. அவர்கள் ஜமாத்தில் இணைந்தார்கள் மற்றும் அல்லாஹ் அவர்களுக்கு நல்வாய்ப்பு வழங்கினான். அவர்கள் நல்ல நீயத்துடன் வரவேண்டும் என்று கூறினான். இங்கு உண்மைத்துவத்தை தவிர வேறு எதுவுமே என்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஹதரத் மிர்சா குலாம் அஹ்மத் இஸ்லாம் அவர்களை பார்த்தார்கள். ஜல்மி புர்ஹானுddin ஜல்மி அவர்கள் வந்தார்கள். பராயன் அஹ்மதியாவை பார்த்தார்கள். முகமது ஹுசைன் பட்டாலவி இந்த ஃபத்வாவில் கையெழுத்திடுங்கள் சொன்னார். நான் கையெழுத்திட மாட்டேன் என்று கூறிவிட்டார்கள். நான் எல்லா ஆய்வுகளையும் செய்யாமல் இவர்கள் இங்கே வந்தார்கள், இங்கே பார்த்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய ஒரு நிகழ்வு பார்த்து எழுதி கூறிவிட்டு நான் சம்பவத்தை முடித்துக்கொள்கின்றேன். ஒரு சம்பவம் மட்டும் கூறுகின்றேன். முஹம்மது சாப் அவர்களை பற்றி வருகின்றது. அவர்கள் ஒரு முறை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட முஹம்மது இஸ்லாம் அவர்களிடம் வந்தார்கள். ஹுசூர் சற்று விளக்கத்தை எடுத்து கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆன்மீக சான்றுகள் எடுத்து கூறிக்கொண்டிருந்தார்கள். மௌலானா சாஹிப் அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள் தேம்பி தேம்பி. ஒருவர் கூறினார், மௌலானா என்ன ஆகிவிட்டது என்று. அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸில் வந்திருந்தது இமாம் மஹதி வருவார், ஆன்மீக ஒளியை வழங்குவார், அவர் சான்றுகளை கற்றுக் கொடுப்பார், விளக்க உரையை கற்றுக் கொடுப்பார். அவரோ கற்றுக் கொடுக்கின்றார். புர்ஹானுddin அப்படியே இருக்கின்றார். தம்முடைய பணிவை உச்சக்கட்டம் வரைத்து விட்டார்கள். இவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தார்கள் அவர்கள். மசீஹ் இஸ்லாம் அவர்கள் ஆறுதல் வழங்கினார்கள். இல்லை, நீங்களும் பல விஷயங்களை பெற்றுவிட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கும் பல விஷயங்களை வழங்கியிருக்கின்றான். இந்த விஷயமாகும் நல்லியல்புடையவர்கள், சித்திக் இயல்புடைய மக்கள், உமர்லானவர்களுடைய இயல்புடைய மக்கள் உண்மை அடையாளம் கொண்டார்கள். அஹ்மதியா ஜமாத் இணைந்து கொண்டார்கள். எவர்கள் அபு ஜஹல், அபு லஹபின் இயல்புடையவர்களாக இருந்தார்களோ அவர்கள் விலகி இருந்தார்கள். இன்றும் நான் மிகவும் பணிவுடன் எதிரிகளுக்கு அறிவுரை கூறிக்கொள்கின்றேன். இதில் ஆழ்ந்து கவனம் செலுத்துங்கள், துவா செய்யுங்கள். இந்த இயக்கம் அல்லாஹின் தரப்பில் இருந்திருக்கின்றது. அல்லாஹின் புறமிருந்து இல்லாமல் இருந்திருந்தால் எப்பொழுதும் அழிந்து போயிருக்கும். உங்களுடைய தேவைகள் எதுவுமே இருக்கவில்லை. அந்த உலகத்தின் அரசன் தானே அளித்திருப்பான். நீங்கள் எதுவுமே செய்திருக்க தேவையில்லை. நான் பொய்யனாக இருந்திருந்தால் இவ்வளவு நீங்கள் சதித்திட்டமோ இவ்வளவு தந்திரமோ செய்ய வேண்டிய தேவையில்லை. உலகத்தின் அரசனே நீ அளித்திருப்பான். நீங்களே இவ்வளவு கஷ்டப்பட போகின்றீர்கள். அவனே போதுமானவனாயிற்று. நான் பொய்யனாக இருந்திருந்தால். இதை பற்றி கவனம் செலுத்துங்கள். இது ஒரு உண்மைத்துவமாகும். முஹம்மது இஸ்லாமுடைய மிகப்பெரும் உண்மைத்துவமாக இருக்கின்றது. இந்த எல்லா முஸ்லீம் பிரிவுகள் இருக்கின்றன. கிலாஃபத் போன்ற ஒரு பரக்கத்தான அமைப்பு, ஆன்மீக அமைப்பு, மார்க்க அமைப்பு உலகத்தில் இப்பொழுது உங்களுக்கு எங்குமே கிடைக்காது. மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கிலாஃபத்தாகும் அந்த பரக்காத்துகளை வழங்குகின்றது. எவர் இதை விட்டு விளங்கி இருக்கின்றாரோ அல்லாஹ் உங்களுக்கு இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வழங்குவானாங்க. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனுல் ஜஸா. நிகழ்ச்சியின் அடுத்த கேள்வியை மதிப்புக்குரிய மௌலானா ஷேக் முஜாஹித் அஹ்மத் ஷாஸ்ரி சாஹிப் அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன். சையதுனா ஹதரத் அக்தஸ் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எவ்வாறு யூதர்கள் ஹிலாஃபத் அமைப்பின் நிறைவில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை, அதாவது ஹிலாஃபத் அவர்களுடைய ஹிலாஃபத் அமைப்பு நிறைவடையும் பொழுது வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிராகரித்தார்களோ அதே போன்ற முஸ்லிம்கள் இந்த ஹிலாஃபத் அமைப்பின் இறுதியிலும் மறுப்பார்கள் என்பது தெளிவான விஷயமாக இருந்தது. ஆக தற்காலத்தில் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு வழங்கிய அந்த அறிவுரை என்ன? ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனுல் ஜஸா.
முகமதிய சமுதாயத்தின் பெரும்பாலான மக்கள் இந்த விஷயத்தில் உறுதியான நம்பிக்கை கொள்கின்றார்கள். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உயிரோடு இருக்கின்றார்கள். அவர்கள் 4வது வானத்தில் உயிரோடு இருக்கின்றார்கள். கடைசி வானத்திலிருந்து இறங்குவார்கள். முகமதிய உம்மத்தில் ஒரு உம்மத்தியாக சீர்திருத்தத்திற்காக வருவார் என்பதை கைர் அஹ்மதிகள் நம்புகின்றார்கள். அஹ்மதியா ஜமாத்தின் தோற்றுனர் சையதுனா தக்லிஸ் மிர்சா குலாம் அஹ்மத் காதியான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய வஹி, திருக்குர்ஆன் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள், உம்மத்தின் சான்றோர்களுடைய கூற்றுகள் மற்றும் அறிவுபூர்வமான எழுத்துப்பூர்வமான சான்றுகள் மூலம் நிரூபித்திருக்கின்றார்கள். 1, 2 அல்ல, மாறாக விளக்கமாக இதில் பற்றி கூறியிருக்கின்றார்கள். 30 வசனங்களை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்று விளக்கமாக வந்தது பதில்களுக்கு கேள்விக்கு பதிலளித்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வழங்கியிருக்கின்றார்கள். இது 1890 எழுதப்பட்டது. இந்த விஷயத்தையே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் பராயன் அஹ்மதியா பாகம் 5 எழுதியிருக்கின்றார்கள். புதிதான புதிதற்காக நீங்கள் படித்த அந்த சான்றில் இந்த விஷயமே ஒரு புதியான கோணத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய இந்த மேற்கோளின் சுருக்கம் என்னவென்றால், பராயன் அஹ்மதி அவர்கள் கூறினார்கள், அன்னார் கூறுகின்றார்கள், ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்மாயிலுடைய குடும்பத்தில் இருந்தார்கள். இஸ்ராயீலி உம்மத்துடைய நபியாக இருந்தார்கள். அவர்கள் ஷரியத்துடைய நபியாக இருக்கவில்லை. இவர்களுடைய உம்மத் 1400 ஆண்டுகளுக்கு கழிந்த பிறகு மசீஹ் இஸ்லாம் அவர்கள் எப்படி அந்த உம்மத்தின் துவக்கத்தில் பனு இஸ்மாயிலில் அதனுடைய துவக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்களோ, அவர்களும் ஷரியத்துடைய நபியாக இருந்தார்கள். அவர்களுடைய 1400 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த உம்மத்திலிருந்து வரவிருந்த அந்த நபர் இந்த உம்மத்திலிருந்து வரவிருந்தார், வெளியிருந்து கிடையாது. பனி இஸ்ராயலுடைய அவர்களுடைய மசீஹை பற்றி இருக்கின்றது. இந்த விஷயத்தையே அவர்கள் திருக்குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக விளக்கி கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ் தானே கூறுகின்றான், இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா. நான் உம்மை நோக்கி இந்த தூதர் மற்றும் அதாவது ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினேன். ஷாஹிதன் அலைக்கும் உம்மீது சாட்சியாளராக. இந்த ரசூல் எப்படிப்பட்டவர் என்றால், கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா, ஃபிரோனை நோக்கி ஒரு தூதர் வந்தது போன்று. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இந்த விஷயத்தை எடுத்து வைக்கின்றார்கள். மக்களே, விண்ணிலிருந்து வரக்கூடிய ஈசாவுக்காக காத்து கொண்டிருப்பவர்களே, திருக்குர்ஆனுடைய இந்த வசனத்தில் ஏன் கவனம் செலுத்துவதில்லை நீங்கள்? இந்த வசனத்திலிருந்து நிறுவனமாகின்றது 2 இயக்கங்கள் இயங்குகின்றன. ஒன்று பனி இஸ்ராயலுடைய அந்த இயக்கம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தார்கள். பிற அவர்களுக்கு ஒப்பானவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த உம்மத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், மூசா உம்மத்திலிருந்து. ஆக இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்திலிருந்து, இந்த உம்மத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலிருந்து ஒரு ஈசா வர வேண்டியிருந்தது. வானத்திலிருந்து ஒரு இறக்கினால் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேன்மை சிறப்பாக நிரூபணமாகும்? அறிவுள்ளவர்களுக்கு தெரியும், பனு இஸ்மாயிலில் இறைவன் ஒரு அமைப்பை இயக்கி என்ன விரும்பியிருக்கான் என்றால், ஒவ்வொரு கோணத்திலும் இஸ்ராயீலி அந்த தொடர்புடன் இஸ்ராயீலி இயக்கத்தோடு ஒத்துப்போகக்கூடியதாக ஆக்க விரும்பினான். மசீஹை மூசாவாக அனுப்பினான். கடைசியில் இந்த உம்மத்துடைய ஹாத்தமுல் குலஃபா ஈசாவுடைய ஒப்பானவராகவும் இருக்க வேண்டும். மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒப்பானவர் அவர்களுடைய காலத்தில் 1400 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது போன்று இதுவும் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். அந்த உம்மத்துடைய பனி இஸ்ராயலுடைய உம்மத்துடைய வரக்கூடிய மசீஹை நிராகரிக்கக்கூடியவர்கள் யூதர்களாக இருந்தார்களோ பெரும்பாலானவர்கள். யூதர்கள் தம்முடைய மசீஹை ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்றுமே நிராகரிக்கின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை பெரும்பாலான மக்கள். இதே போன்று நிராகரிப்பான இந்த உம்மத்தில் வந்த மசீஹையும் பெரும்பாலான மக்கள், இந்த உம்மத்தை சேர்ந்த மக்கள் நிராகரிக்கின்றார்கள். இதனால்தான் அல்லாஹ் சூரா ஃபாத்திஹாவில் ஏற்கனவே துவா கற்றுக் கொடுத்து விட்டான், கைரல் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். நீங்கள் கோபத்திற்கு ஆளானவர்களாகிவிடக்கூடாது, நீங்கள் வழிதவறியவர்களாகிவிடக்கூடாது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் குறிக்கின்றார்கள். இது சம்பந்தமாகவே
வெளிப்படையான விஷயம், மூசாவுக்கு ஒப்பானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடையாது. இறுதி காலத்தில் யூதர்கள், அதே யூதர்கள் கிடையாது, முதலில் இருந்த அதே யூதர்கள் கிடையாது. இந்த மூன்றாவது பகுதி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒப்பானவருக்கு பதிலாக அதே ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வர முடியும்? ஒப்பானவர் தானே வர முடியும். மசீஹ் இஸ்லாம் அவர்கள் விளக்கமாக கூறியிருக்கின்றார்கள். முஸ்லிம்களுக்கு திருக்குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். பாருங்கள், முதல் இயக்கத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கின்றதோ அறிவுரைக்காக கூறப்பட்டிருக்கின்றது. அது அடிப்படையிலேயே இதிலும் கவனம் செலுத்துங்கள். இந்த உம்மத்துக்கான மசி இந்த உம்மத்திலிருந்து வரவிருக்கின்றார்கள். அல்லாஹ் இந்த உம்மத்தில் ஒருவரை ஈசாவாக விரும்புகின்றார். நீங்கள் உங்களுடைய சிந்தனையில் முதல் ஈசாவையே இந்த உம்மத்தில் கொண்டு வந்து உம்மத்தியாக்க விரும்புகின்றீர்கள். உங்களுடைய அதிகாரத்தில் இருந்தால் நீங்கள் ஒரு நபருக்கு உம்மத்தியாக்க முடியும் என்றால், அல்லாஹ் கூட ஒரு நபருக்கு, உம்மத்தில் ஒரு நபருக்கு இந்த அந்தஸ்தை வழங்க முடியும். பிறகு விளக்கமாக குறிக்கின்றார்கள், ஹதீஸ் மூலமாக குறிக்கின்றார்கள். இமாமுக்கும் இருக்கும் என்ற புகாரியுடைய ஹதீஸ் இருக்கின்றது. உங்களிடமிருந்து உங்களுடைய இமாம் தோன்றுவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். எந்த இமாம் மஹதி வரவிருந்தாரோ அவர் இந்த உம்மத்திலேயே தோன்றுவார். அவரை ஏற்றுக்கொள்வதிலேயே எல்லா முஸ்லிம்களும் படிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே எல்லா முஸ்லிம்களும் கேட்டுக்கொள்கின்றேன், உண்மையான உள்ளத்துடன் மசீஹ் இஸ்லாம் அவர்களை பற்றி படியுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை வழங்குவானாக. இந்த உம்மத்தின் மசீஹ் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனுல் ஜஸா. நேர்களேத்துடன் நம்முடைய இன்றைய எபிசோட் நிறைவடைவதற்கான நேரம் வந்துவிட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக சையதுனா ஹதரத் அக்தஸ் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒரு மேற்கோளை எடுத்து வைத்து விடுகின்றேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நினைவிருக்கட்டும், காலத்தின் இமாம் என்ற சொல்லில் நபி, ரசூல், முஹத்தஸ் அதாவது இறைவன் உரையாடுபவர், முஜத்தித் மார்க்கத்தை புதுப்பிப்பவர் ஆகிய அனைவரும் அடங்குவர். ஆனால் அறிவுறுத்துவதற்காகவும் இறைவனின் படைப்பினங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் இறைவனால் நியமிக்கப்படாதவர்கள், அதற்கான முழுமைத்தன்மை வழங்கப்பெறாதவர்கள் இறை நேசர்களாகவோ அல்லது இறை நெருக்கம் பெற்றவர்களாகவோ இருக்கலாம். ஆனால் அவர்கள் கார்த்தி இமாம் என்று அழைக்கப்பட முடியாது. இறுதியாக இந்த கார்த்தி இமாம் யார் என்ற கேள்வி இன்றுள்ளது. அவரை பின்பற்றுவது எல்லா சாமானிய முஸ்லிம்கள், சான்றோர்கள், நல்ல கனவு காண்பவர்கள், இல்ஹாம்கள் பெறக்கூடியவர்கள் ஆகியோருக்கு இறைவனிடமிருந்து கடமையாக்கப்பட்டுள்ளது. ஆகவே இப்போது நான் சற்றும் தேக்கமின்றி கூறுகின்றேன், இறைவனின் அருளாலும் கருணையாலும் இந்த காலத்தின் இமாம் நானாவேன். என்னிடம் இறைவன் அந்த எல்லா அடையாளங்களையும் அனைத்து நிபந்தனைகளையும் ஒன்று சேர்த்துள்ளான். மேலும் அவன் இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் என்னை தூதராக அனுப்பியுள்ளான். ஜரூரத்துல் இமாம் ருஹானி ஹசாயின் தொகுதி 13 பக்கம் 495. நேயர்களே, இத்துடன் நம்முடைய இந்த இன்றைய எபிசோடு நிறைவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோடில் இதே தலைப்பில் விஷயத்தை தொடர்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.